என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சசிகன். This is Yogita. வெல்கம் டு ODY ரியாக்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு ஒரு செம்மையான என்னது எதிர்பார்ப்பை தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ட்ரெய்லர் வந்தாச்சு. ஃபைனலி கூலியோட ட்ரெய்லர் வந்தாச்சு. ஆமா வந்தாச்சு. சோ இது கொஞ்சம் இப்போ வந்து ஒரு 1-2 hours இருக்கும். அதுக்குள்ளேயே எல்லா ட்ரெய்லர் பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு A சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களே, A கிரேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைவர் மூவி ஒன்னுக்கு ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏன்னா மெயினான ஒரு விஷயம் என்னன்னா தலைவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் கூட. சோ அப்ப அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளவு பேருமே இந்த படத்தை எப்படி எதிர்பார்ப்போம். ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு இந்த படத்துல. ஏன்னா எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வர போறாங்க. அண்ட் முக்கியமா நான் எதிர்பார்க்கறேன் என்னன்னா கெட்ட வார்த்தை கூட இருக்கும். அதுக்குதான் மெயினாவே இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சென்சர் பண்ணாம இருந்தா அதாங்க படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. சோ நம்ம நிறைய பேசாம பேசலாம். சோ ஏதுக்கு வெயிட் பண்ணிட்டு பாத்துடலாம். 3, 2, 1 கோ. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செலறணும். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். ஓகே, அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. ஏய் எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மிர்கான் அழகா இருந்தது. உன்னை யாரும் இங்க வர சொன்னா? யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே. எட்ரா கொக்கி. ஓ இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடு. சரிதம் எழுதவே. ப்ரோ அது என்னது நெகட்டிவ் இது வந்துட்டு போச்சு டக்குன்னு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ட்ரெய்லர் தான் தலைவருக்கு மாசா அடிக்காம ஒரு சிம்பிளான ஒரு என்ட்ரியை கொடுத்திருந்தாங்க. அனிருத்தோட அந்த எல்லா என்ட்ரிலையுமே தலைவரோட என்ட்ரி வரும்போது ஒரு பெரிய பிஜிஎம்மோட ஒரு அந்த பாட்டோட மிட் பாயிண்ட் போட்டு அப்படி வருவார் என்ட்ரி. பட் இதுல சிம்பிளா ஸ்டோரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தலைவரும் ஒரு ரோல் பிளே பண்றாரு, அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. செம்மையா இருந்துச்சுங்க. அது கடைசி சீன் தாங்க என்ன சொல்ல வராங்க, நெகட்டிவ்ல ஒன்னு காட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க. சிகரெட் இந்த பக்கம் மூவ் ஆகும் போது அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் அந்த நெகட்டிவ் வச்சிட்டு போறாரு. தேவா 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 கிட்ட வச்சுக்க ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு தேவா என்னங்க ஃபுல்லா வராங்க. பார்க்கலாம். கூலி அப்படின்ற இந்த படம் வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. போரும் அடிக்கல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது அப்படியும் நான் எதிர்பார்க்கல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி நிறைய இருக்கு அது உள்ளுக்கு. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹார்பர்ல ஏதோ நடக்குது, அப்புறம் சுத்தியாசனம் ஏதோ பண்றாங்க. அதுல அவர் என்ன கேக்குறாரு, எனக்கு அந்த ஒரு கூலி போதும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஒரு கூலி யாரு? நம்ம தலைவரை கேக்குறாங்களா, தலைவர் ரீஎன்ட்ரியா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் 30 வருஷம் ஆஃப்லைன்ல வச்சிருக்கிறேன், திடீர்னு ஆன்லைன் டேட்டா எதுவும் போட்டாரா, ஆன்லைன் வந்துட்டாரா என்னன்னே தெரியல. சோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாக்கணும். கொஞ்ச நாள் இருக்கு. தெரிஞ்சுக்கலாம். சூடு இல்லைங்க, வெயிட் பண்ண முடியாது எனக்கு. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை விட பெஸ்ட் ஃபைட்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கும். ஆனா லைட்டா தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த நைஃப் சீன் இருந்துச்சு. நைஃப்ல தலைவர் சிட்டு அடிப்பாரு கடைசி ஒண்ணு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. பெருசா வந்து எதையுமே ஷோ பண்ணல. லைட்டா தான் மீனால காட்டியிருக்காங்க. இவங்க இருக்காங்க. அண்ட் சத்யராஜ் வந்து ஓவராலா ஃபுல்லாவே இருந்த எல்லாருக்குமே நல்ல ரோல்ஸ் இருக்கு இதுல. எல்லாருக்குமே ஸ்கிரீன்ல வந்து நிறைய டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நாகார்ஜுன் எல்லாருக்கும் டைம் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி தலைவரும் வராரு. பார்க்கலாம் இந்த கண்டினியூஸ்க்கு நடுவில் எப்படி இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லோக்கியோட சம்பவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். டிசப்பாயிண்ட் ஆகாதுன்னு நம்புவோம். ஓகே, மோரோவெல்லாம் வந்து படம் வந்து செம்மையா இருக்க போகுது. 14ஆம் தேதி வருது இல்லையா? நம்ம ஷூரா பாத்துடலாம். ஷூரா ஃபர்ஸ்ட் டே இறங்குறோம். அது மட்டும் நம்ம செய்யாம விடவே மாட்டோம். படம் வைக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் டே போயிடுவோம். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காம ஓடி ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுருங்க. அப்போ ரியாக்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துடும். விஷயம் பாய்.